மீண்டும் ஒரு தடவை என்னுடைய சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளணும். இது அபிவிருத்தி உத்தியோகத்திற்கான விடைத்திறன் கான் தடை பரீட்சைக்கான இறுதி கருத்தரங்குகளாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற விஷயம். சிலருக்கு புதிதாக இணைந்து கொண்டவர்கள் அல்லது புதிதாக என்னுடைய இந்த வகுப்பில இணைந்து கொண்டவர்களுக்கு ஒரு சில மனதுக்குள்ள சில கேள்விகள் எழக்கூடும். இந்த 3 வகுப்புக்குள் நாங்கள் எவ்வாறு இதை முடித்துக் கொள்வது அல்லது முடித்துக் கொள்ளலாமா அப்படி என்கின்ற பிரச்சனைகள் உங்களுடைய மனதுக்குள் ஒரு சிலர் எழக்கூடும். அவற்றுக்கெல்லாம் தீர்வாக என்னுடைய 2 நாள் வகுப்பு முடிந்ததுக்கு பிறகு நீங்களே பதில் சொல்வீங்க. அதனாலே நான் என்ன கதைக்க என்ற விஷயத்தில பரிபூரணமாக உங்களுடைய காதுகளை தாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்க. பொதுவாக நாங்க எல்லோருமே பிஸி ஷெட்யூல், வேலை இருக்குதோ வேலை இல்லையோ நாங்க எல்லாருமே பிஸி ஷெட்யூல். ஆகவே நாங்க இதுக்கு என நேரத்தை ஒதுக்கி அதிகமாக கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பே நமக்கு கடந்த காலம் தந்திருக்காது. எனவே இருக்கக்கூடிய இந்த 3 வகுப்புகளிலும் சுமார் 6 மணித்தியாலங்கள் கற்றுக்கொள்ள போறோம். எனவே இந்த 6 மணித்தியாலங்களும் நான் சொல்லுகின்ற விடயத்தில அதீதமாக உங்களுடைய காதுகளை தாழ்த்தி கொள்ளுங்க. ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதும் ஏற்பட்டால் உடனுக்குடன் தயக்கமின்றி என்ன கேள்வியாயினும் எப்படி ஏன்னு நீங்க கேட்டுக்கொள்ளலாம். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நான் ஆதாரபூர்வமாக இந்த எஃப்ஆர்ல இந்த பிரிவில இந்த மாதிரி தான் சொல்லி இருக்கின்றது என்கின்ற ஆதாரபூர்வமாக மாத்திரம்தான் உங்களோடு நான் என்னுடைய பதில்களை அமைத்துக் கொள்ள போறேன். இயன்ற வரை நாங்க சில பகுதிகளை அனுமானமாக எடுத்திருக்கோம். அந்த போட்ட கேள்விக்கு மாத்திரம் நான் விடை தருவதில்லை. என்னுடைய வகுப்பு ஒரு கேள்வியை நாங்க போட்டிருக்கோம் என்று சொன்னா அதனோடு இணைந்த பல அம்சங்களை நாங்க எழுதி கொள்ள போறோம். எனவே தயவு செய்து யாரும் இந்த முடிவுள்ள இருக்கக்கூடிய இடைவெளிகளை நம்பி நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. பக்கத்துல வைட் சீட்டோ கொப்பியோ வைத்துக் கொள்ளுங்க. நான் இது அல்லாத இதனோடு தொடர்பட்ட பல விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். அவையெல்லாம் சேர்ந்ததாகத்தான் பரீட்சை உங்களுக்கு அமையும். மிக நீண்ட காலமாக இந்த துறையில நான் ஒரு வளவாளராக இருக்கின்றபடியினாலே என்னுடைய எதிர்பார்க்கைகள் பொதுவாக வீண் போனதில்லை இறைவன் துணையோடு. எனவே நாங்க இப்போது படிக்கக்கூடிய விடயங்களும் இந்த முடிவுள்ள இருக்க இன்னொரு முடிவுல இந்த வகுப்பு முடிகின்ற பொழுது முடிந்த பிறகு 2வது மாதிரி வினாத்தாளையும் உங்களுக்கு பதிவேற்றம் செய்வேன். அதையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எனவே இந்த 2 முடிவுகளையும் நாங்க முழுமையாக பார்ப்பதனூடாக பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டுகொள்ள போறோம். பொதுவாகவே எவ்வாறு எல்லாம் எப்படி சொன்னா காதுகளுக்குள்ள நான் கதைக்கின்ற விடயம் உங்களுக்கு ஏறிடும் என்று சொன்னால் அந்த ஞாபகத்தோடு போயே நீங்க எக்ஸாம சிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு வளவாளர் மாத்திரமல்ல ஒரு பரீட்சகரும் கூட. எனவே இந்த வினாத்தாள்களுக்கு மாணவர்கள் எப்படியாக கற்றாலும் எப்படி பிழையாக விடை எழுதுகிறார்கள் என்கின்ற விடயங்கள் எல்லாம் நாங்க பார்க்க போறோம். எனவே இயன்ற வரை வேறாக ஒரு வைட் சீட்டை எடுத்து வைத்துக் கொண்டு நீங்க வகுப்புகளுக்கு உள்ள இருப்பது மிக சாதுரியமாக இருக்கும். எந்த விடயத்திலையும் ஒரு டவுட்டோடு நீங்க போயிட வேணாம். ஏதாவது ஒரு விடயத்துல உங்களுக்கு டவுட் இருக்கும் என்று சொன்னால் நீங்க தாராளமாக உங்களோட மைக்கை ஓன் பண்ணிட்டு கதைச்சு கொள்ளுங்க. அது அல்லாத வேளைகள்ல தயவு செய்து உங்களோட மைக்குகளை ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நொய்சஸ் மெட்டாக்களுக்கு இடைஞ்சலை தரக்கூடும். குறிப்பாக நம்முடைய கிழக்கு மாகாண பரீட்சை பேப்பர் கடந்த காலங்கள்ல இருந்த விதமும் சில வேளைகளில் இந்த முறை இப்படி நான் போட்டிருக்கக்கூடிய விதத்துக்கு சில வேளைகளில் மாற்றம் அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம் என்னென்று சொன்னால் கடந்த காலங்கள்ல மத்திய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெற்ற அபிவிருத்தி உத்தியோகத்திற்கான வினாத்தாளானது முழுமையாக மாற்றம் செய்யப்பட்டு இந்த வடிவத்துக்கு இப்ப நான் உங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய இந்த வடிவத்துக்கு எம்சிக்யூ பேட்டர்ன் 2 விடை எழுதுவது 3 விடை எழுதுவது 4 விடை எழுதுவதாகத்தான் கடைசியாக போன 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற வினாபத்திரமும் இருந்தது. அந்த வினாபத்திரத்தை அடியொற்றியதாக சில வேளை கிழக்கு மாகாண சபைக்கான வினாபத்திரமும் அபிவிருத்தி உத்தியோகத்திற்கு அமைக்கப்படுமாக இருந்தால் அது இது போன்ற ஒரு வினாபத்திரமாக இருக்கும். அல்லாத பட்சத்தில 12 கேள்விகள் தந்து 12 கேள்விகளுக்கு விடைகளுக்கு எழுதக்கூடிய விதமாக அந்த கேள்வி அமையலாம். எது எப்படி இருந்தாலும் 12 கேள்வியோ 20 கேள்வி எல்லாமே ஒரே விடயம் சார்ந்தவைதான். அந்த விபரங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக
கிழக்கு மாகாணத்துக்கான இந்த கணக்கீட்டு நடைமுறை காசு புத்தகத்தை காசு கொடுக்கல் வாங்கல்களை அடிப்படையாக கொண்ட கணக்கீட்டு நடைமுறை என்கின்ற தலைப்பின் கீழ் நமக்கு வினாக்கள் அதிகமாக வர இருக்கின்றபடினால அதோடு சார்ந்த பல அம்சங்களை பற்றி கதைக்க போறோம். மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. நோட் எடுத்துக்கொள்ளுங்க. நான் இங்க எழுதுகின்ற விடயங்கள் அங்க என்ன சொல்ல போனா அத்தனை நான் ஒயிட் போர்ட்ல எழுதுவேன். அதை நீங்க பார்த்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு பெரிய பரப்பு, நம்முடைய சிலபஸ் பெரிய பரப்பு. இயன்ற வரை இந்த 3 நாட்களுக்குள் அவற்றை நம்முடைய பரீட்சை பேப்பருக்குள் வரக்கூடும் என எதிர்பார்க்கின்ற வினாக்களையோடு ஒட்டியதாக நாங்க பார்க்க போறோம். முதலாவது ஒவ்வொரு கேள்வியாக நாங்க போக போறோம். எனவே அந்த கேள்வி ஒவ்வொன்றின் பின்னணிக்குள்ளாக நாங்க கதைத்துக் கொண்டு போவோம். முதலாவது கேள்வி, இலங்கை குடியரசின் நிதி வருடம் என்பதன் ஆரம்ப முடிவு தினங்கள் எவை? சிலருக்கு ஆச்சரியம் அறிக்கலாம், என்ன நாம் எவ்வளவு அதிகமா படிச்சு வச்சிருக்கோம், இப்படி ஒரு சிம்பிளான கேள்வி ஒன்று வந்திருக்குது என்று. ஆனால் கடந்த முறை வந்த கேள்வி தான் இது சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் கடந்த முறை இந்த கேள்விக்கான விடைகளை நான் விடை திருத்துனராக கடமையாற்றிய வகையில கண்டுகொண்ட விஷயம் என்னன்னு சொன்னா, நிறைய பேருக்கு இது கூட சரியா எழுத தெரியாத விதமாக இருந்தார். எனவே நமக்கு தெரியும் நிதி பிரமாணம் உண்டு. முதலாவது நிதி பிரமாணம் உண்டு. நிதி ஆண்டு சம்பந்தமாக கதைக்கும். நிதி ஆண்டு நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சாதாரணமான ஒரு விடயம்தான் இந்த செய்தி. நிதியாண்டு என்பது ஒவ்வொரு வருடத்திலும் 1ஆம் மாதம் 1ஆம் திகதி தொடங்கி அதே வருடத்தினுடைய 31ஆம் திகதி டிசம்பர் மாதம் முடிவடையும். இப்ப இதுல 1/1/2023 ஒன்றோ 31/12/2023 என்றோ எழுதியிருந்தாலும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஒரு சில மாணவர்கள் இதை ஏப்ரல்ல தொடங்கி மார்ச்ல முடிவடைகிற மாதிரி, மார்ச்ல தொடங்கி ஏப்ரல்ல முடிவடைகிற மாதிரி அப்படியான 12 மாதங்களை கொண்டதாக கூட எடுத்திருந்தாங்க. எனவே தயவு செய்து நிதி பிரமாணம் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தியை சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. நிதி ஆண்டு என்பது 12 மாதங்கள் கொண்டதுதான். அது கட்டாயமாக ஜனவரி மாதம் 1ஆம் திகதி தொடங்கி டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி முடிவடைகின்ற அந்த 12 மாத காலங்களை கொண்ட ஒரு பஞ்சாங்க ஆண்டைத்தான் நாங்க நிதி ஆண்டு என்று சொல்லிக்கொள்வோம். எனவே அதுல அதிகமாக கதைப்பதற்கு கிடையாது. அந்த விடயத்தை நாங்க தொடாமலுக்கு நிதி பிரமாணத்துக்குள்ள போகப்படாது என்பதனால அந்த கேள்வியை நான் போட்டு வச்சிருக்கேன். நிதியாண்டை அடிப்படையாக கொண்டுதான் பல்வேறுபட்ட கணக்குகளை நாங்க கதைக்க போறோம். பிறகு நாங்க ஆண்டு முடிவு கணக்குகளை அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சிகள் வருகின்ற போது நாங்க கதைப்போம். ஆண்டு ஒதுக்கீட்டு கணக்குகள் அல்லது ஆண்டு இறுதி கணக்குகள் தயாரிப்பதெல்லாம் இந்த நிதியாண்டை அடிப்படையாக கொண்டதாக இருக்கு. எனவே நிதியாண்டு என்பது ஜனவரி மாதம் 1ஆம் திகதி தொடக்கம் அதே ஆண்டின் டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி வரை என நாங்க விடை எழுதி கொள்ள வேணும். எனவே முதலாவது கேள்விக்குரிய விடை ஜனவரி மாதம் 1ஆம் திகதி தொடக்கம் அதே ஆண்டின் டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி வரை. கடந்த முறை டிசம்பர் மாதம் 30ஆம் திகதி என்று போட்டாக்களுக்கு கூட மார்க்ஸ் போட வேணாம் என்று சொன்னார். ஏனென்றால் டிசம்பர்ல 30ல முடிஞ்சா மற்றொரு நாள் எஞ்சி இருக்கு. ஆகவே மிக கவனம். இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்காக நாங்க விட்டுறப்படாது. ஜனவரி மாதம் 1ஆம் திகதி தொடக்கம் டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி வரையிலான அந்த 12 மாதம் தான் நிதி பிரமாணம் ஒன்று சொல்லுகின்ற நிதியாண்டாக இருக்கு. இப்ப சிலருக்கு மனதுக்கு கேள்வி எழலாம், நான் நிதி பிரமாணம் உண்டு என்று சொன்னேனே, அதை நாம சொல்லணுமா சொல்லப்படாதா அப்படி என்ற பிரச்சனை. ஏதாவது ஒரு விடயத்தில இதுக்கான நிதி பிரமாணம் எது என்று கேட்டால் தவிர மற்றபடி நீங்க நிதி பிரமாண இலக்கங்களை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்காது. சில கேள்வி நிதி பிரமாண இலக்கத்தையே கேட்டிருக்கும். அப்படி கேட்டால் மாத்திரம்தான் நிதி பிரமாணத்தினுடைய இலக்கத்தை நீங்க கொடுக்க வேணுமே அல்லாமல் வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அதை கொடுக்க வேணும் என்ற முயற்சி எடுக்க வேணாம். முதலாம் கேள்வியை நாங்க முடிச்சிருக்கோம். 2ஆம் கேள்வியை நோக்கி நகர போறோம். ஏதாவது கேட்க வேணும் என்றார்கள் தயவு செய்தால்
6 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியா நான் தான் கதைக்கோணும் பண்ணிருக்கேன். ஆனால் ஏதும் கேட்க வேணும் என்றாக்கள் தயவு செய்து மைக் ஓன் பண்ணிட்டு கேட்டால் என்னோட கதையை நிறுத்திட்டு உங்களோட கதையை நான் கேட்டுக்கொள்வேன். 2ஆம் கேள்வியை நோக்கி நகர்.